கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பவளம் சமூக ஊடகம் வழியாக உங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நற்செய்தி வாசகமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்பதை காணும் முன்பாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய பாடல், ஓ பரிசுத்த ஆவியே எங்கள் மத்தியில் வாரும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேடும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். இந்த நீத்தாளும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரை கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்த அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை ரசமாக ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்த நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2ஆம் அருள் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 54 வரை உள்ள நற்செய்தி வாசகத்தை நம்முடைய தியான பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். 3 நகரத்து மக்களை குறித்து இயேசு இங்கே பேசுவதை நாம் காண முடிகிறது. முதலாவதாக இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு வருகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்றால், நன்றாய் கவனியுங்கள். சமாரியாவில் இயேசு எந்த அற்புதமும் செய்யவில்லை. மதிய வேளை இயேசு ஒரு கிணற்றண்டை போகிறார். அங்கே ஒரு பெண், பெத்தனாயி என்று பெயர் கொண்ட ஒரு பெண், அந்த பெண் அங்கே தண்ணீர் பிடிக்க வருகிறாள். தண்ணீர் பிடிக்க வருபவளத்தில் இயேசு தண்ணீர் கேட்கிறார். அவளோ, யூதர்கள் எங்களிடம் தண்ணீர் கேட்பது முறையோ
என்று அவள் ஏளனமாக இயேசுவை பார்க்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒருபோதும் தாகம் இராது என்ற வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் அந்த தண்ணீரை எனக்கு கொடும், நான் இப்படி ஒவ்வொரு நாளும் மதியம் வந்து பிடித்து குடிக்க வேண்டிய தேவையில்லையே, தாகம் தீர்க்கும் அந்த தண்ணீரை தாரும் என்ற போது இயேசு சொன்னார், போய் உன் கணவரை அழைத்து கொண்டு வா என்று இயேசு சொல்வதை காண்கிறோம். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், இப்பொழுது என்னோடு இருப்பவன் என் கணவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறார். இயேசு அழகாக சொன்னார், ஆமாம், உனக்கு ஏற்கனவே 5 கணவர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது இருப்பது உன் கணவன் அல்ல என்று நீ உண்மையை சொன்னாய் என்ற போது அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் இயேசு அவளுடைய குற்றங்களை, பாவங்களை அவளிடத்திலே சொன்னார். அவள் அதை கேட்டு ஆச்சரியமடைந்து தன்னை பற்றி கூறினவர் கண்டிப்பாக இவர் மெசியாவாகத்தான் இருக்க முடியும் என்று நினைத்து, நாங்கள் மெசியா வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறோம், அவர் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் என்ற போது இயேசு சொன்னார், நானே அந்த மெசியா என்றார். உடனடியாக ஊருக்குள் சென்று எல்லா சமாரிய மக்களையும் அழைத்து வந்து இயேசுவின் முன் நிறுத்தினார். இயேசு அங்கே பிரசங்கித்தார். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், நீ சொன்னதால் மட்டும் நாங்கள் இவரை விசுவசிக்கவில்லை, அவர் பேசின வார்த்தைகள் வழியாக இவரே உலகத்தின் மீட்பர் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் என்ற ஒரு திருப்தியை இயேசு கொடுத்தார்கள். புறவினத்து மக்கள், அதாவது விக்கிரகங்களை வழிபடுகிற சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட பின் அவர்கள் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இது சமாரியாவில் நடந்த ஒரு காரியம். இரண்டாவதாக இயேசு தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு போகிறார். அங்கே தன் மக்கள் மீது அவருக்கு ஒரு விருப்பம். எல்லா இடங்களிலும் அற்புதம் செய்கிறோம், அதிசயங்களை செய்கிறோம், என் மக்களிடையும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு தம் சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு சென்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 18, 19 முதல் 25 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தம் சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே எசையாவுடைய நூட்களை எடுத்து வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்னை அருள்பொழி செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும், குருடருக்கு பார்வை கொடுக்கவும், கட்டுண்டோரை விடுவிக்கவும், ஆண்டவர் அருள்தரும் ஆண்டியனை அறிவிக்கவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். மக்கள் கூட்டம், நாசரேத்தை சேர்ந்த அவருடைய சொந்த கூட்டம் இயேசுவை அப்படி பார்க்கிறது. பார்த்த பிறகு இவர்களுக்குள் எண்ணம் என்ன? இவன் தச்சன் யோசேப்பின் மகன் அல்லவா, இவனும் தச்சன் வேலை பார்த்தவன் தானே, இவனுடைய சகோதரர்கள் நம்மோட இருக்கிறார்களே, இவனுக்கு எப்படி இந்த ஞானம், அறிவு என்று இயேசுவை ஒரு போதகராகவோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியாகவோ இல்லை தங்களுக்கு விடுதலை தருபவராய் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 28 பார்த்தீங்கன்னா இயேசுவை அவர்கள் ஒரு ஏளனமாய், தச்சன் தானே, இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம், அறிவு என்று இயேசு ஏளனமாக பார்க்கிறார்கள். இயேசு ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கிறார். ஏனெனில் யோவான் 2:25 சொல்லுகிறது, மனித உள்ளத்தில் இருப்பதை இயேசுவுக்கு யாரும் மறைக்க வேண்டியதில்லை, ஏனெனில் இயேசு எல்லா மனித உள்ளங்களையும் ஆய்ந்து அறிபவராய் இருந்தார். அங்கே இருக்கிற மக்களை பார்க்கிறார். அவர்கள் எல்லோருமே இயேசுவை தச்சன் 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 பார்த்தார்கள். அந்த வார்த்தை கேட்டதினால் வந்த ஒரு விதமான அபிஷேகத்தை, அந்த வார்த்தையின் வல்லமையை அவர்கள் அறிந்திருந்தும் இயேசுவை அவர்கள் இளக்காரமாக பார்த்தார்கள். உண்மையாக இயேசு தன் சொந்த ஊரில் நிறைய அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று போனார். ஆனால் அவர்களோ அவரை ஏளனமாக பார்த்தார்கள். அதனால்தான் இயேசு உடனடியாக சொன்னார், இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் எலியாவின் காலத்தில் இருந்தார்கள், ஆனால் பஞ்சம் வந்தபோது எலியாவை கடவுள் எங்கே அனுப்பினார் என்றால் சார்பாத்தில் இருக்கிற ஒரு விதவை, புறவினத்து விதவையிடத்தில் தான் அனுப்பினார். ஏனெனில் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டு மீண்டும் எலிசாவை பற்றி சொல்லுகிறார். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எலிசாவுக்கு யாரை அனுப்பினார் என்றால் நாமான் என்ற சிறிய தேசத்து படைத்தலைவனை தான் அனுப்பினாரே ஒழிய வேறு எந்த குஷ்டரோகியும் எலிசாவிடத்தில் வந்து அற்புதம் செய்யவில்லை. ஏனெனில் அவர்கள் எலியாவையோ எலிசாவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் எப்போவுமே இறைவாக்கினருக்கு எதிரான ஒரு நகரமாகவே இருந்தது. அவர்களை யாரும் கண்டிக்கக்கூடாது, அவர்கள் யாரும் குறை சொல்லக்கூடாது. தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற மனப்பாங்கினாலே அவர்கள் இஸ்ரவேலில் வந்த எந்த இறைவாக்கினர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது இயேசு நேரடியாக வந்துவிட்டார்.
ஆனால் இயேசுவையும் அவர்கள் தச்சர் என்று சொல்லி அவர்கள் இகழ்ச்சியாக பார்த்தார்கள். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், மார்க் 6 அதிகாரத்தில் 5 வசனத்திலே இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு, அங்கே நிறைய நோயாளிகள் இருந்தும் அவரால் அற்புதங்கள் எதையும் செய்ய இயலவில்லை. ஏனெனில் விசுவாசம் இல்லாத இடத்தில் இயேசுவால் எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. ஆகவே இயேசுவால் அந்த இடத்தில் எந்த அற்புதங்களையும் செய்ய இயலவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. சமாரியா இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இவரே உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டது. அங்கே இயேசு எந்த அற்புதம் செய்யவில்லை. ஆனால் தன்னுடைய சொந்த நகரமோ இயேசுவை அற்புதம் செய்ய விடாதபடி தடை செய்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அவரை இளக்காரமாய் பார்த்தார்கள். 3வது இயேசு கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயா என்ற கானாவிற்கு வருகிறார். அங்கேதான் இயேசு தண்ணீரை ரசமாக்கினார். இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த மக்கள் கண்டிருந்தார்கள். ஆகவே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் தான் ரோம இனத்தை சேர்ந்த ஒரு அரசு அலுவலர் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயா, என் மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், நீர் வந்து என் மகனை குணமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது ஏன் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டினால் தான் என்னை நம்புவீர்களா, என் வார்த்தையின் பொருட்டு என்னை நம்ப மாட்டீர்களா என்று மன வருத்தம் அடைகிறார். ஏனெனில் சமாரிய மக்கள் புறவினத்து மக்களாக இருந்தால் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சொந்த ஊரில் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போது எருசலேமில் அற்புதங்களை கண்டதினால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கிற மனிதன் ஒரு புறவினத்து மனிதன். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எல்லா மக்கள் கூடியிருக்கிற இடத்தை பார்த்து சொல்லுகிறார், அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டுதான் நீங்கள் என்னை நம்புவீர்களா? ஆனால் அந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. உடனே சொல்லுங்க, ஐயா, என் பையன் சாகுவதற்குள் நீர் வாரும் என்று சொன்னார். இயேசு உடனடியாக சொன்னார், நீ போ, உன் பையன் அங்கே நோயிலிருந்து விடுதலை பெற்று எழுந்திருப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னபோது அந்த மனிதர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஒரு புறவினத்தும் மனிதன் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கடந்து போகிறார். அடுத்த நாள் தான் அந்த ஊருக்கு போய் சேர்கிறார். சேர்ந்தபோது எதிரிலே அவருடைய வீட்டு ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன் மகன் பிழைத்து கொண்டான். அப்பொழுது அவர் கேட்கிறார், எத்தனை மணிக்கு என்ற போது, முந்தைய நாள் 1 மணிக்கு உன் பையன் படுக்கையிலிருந்து எழுந்து விளையாட ஆரம்பித்தான். ஏனெனில் இயேசு சொன்ன நேரம் சரியாக மதியம் 1 மணி அளவு. எனக்கு அன்பான என் சகோதரனை சகோதரிகளே, சிலரை பார்க்கிறோம், வார்த்தையை கேட்பதின் வழியாக விசுவசிக்கிறார்கள். சிலர் வார்த்தை கேட்டாலும் இவனை எனக்கு தெரியாதா, இவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி தங்கள் உறவுகளையோ சொந்தங்களையோ இல்லை தங்கள் ஊரில் இருக்கிற ஒரு போதகர்களையோ உலகம் ஏற்றுக்கொள்வது இல்லை, இளக்காரமாய் பார்க்கிறது. இன்னொரு மனிதர்கள் புறவினத்தர்கள், கடவுளை அறியாதவர்கள் தான். ஆனால் அவர்கள் அற்புதம் வேண்டி பல இடத்துக்கு சென்றாலும் அற்புதம் கிடைக்கவில்லை என்பது யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை தேடி வந்து அவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை கடந்து செல்கிற 3வது ஒரு வித மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய என் சகோதரர்களே சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் விசுவாசமே நம்மை விடுதலை செய்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் விஜயவாடாவில் ஊழியம் செய்கிறார். அவர் பெயர் சுரேஷ்குமார். அவர் டிவிஎஸ் லூகாஸ் என்ற ஒரு கம்பெனியிலே வேலை பார்த்தார். அவர் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு ஆசை, தனியாக ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று கடன்களையும் வீட்டின் மீது கடன்களையும் கொஞ்சம் சொத்துக்களையும் விற்று ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அவர் ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கும் பொழுது 2008 ஏற்பட்ட உலகம் முழுவதும் ஏற்பட்ட பொருளாதார தடைகளினால், பொருளாதார மாற்றங்களினால், பொருளாதார வீழ்ச்சிகளினாலே இவருக்கு எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டிய எல்லா ஆர்டர்களும் நின்று விட்டது. இப்பொழுது கடன் மேல் கடன் ஏறிவிட்டது. இவருடைய ஏற்றுமதிக்கான எந்த விதமான காரியங்களும் நடைபெறவில்லை. இவர் ஆரம்பித்த நேரம் எக்ஸ்போர்ட் நன்றாக போய்கொண்டிருந்த நேரம். ஆனால் 2008 ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, ஏற்றுமதி எல்லா பக்கமும் நின்றுவிட்டது. இவர் ஆரம்பித்து ஏற்றப்போகிற அந்த நேரத்தில் ஏற்பட்ட தடையினாலே மிகப்பெரிய கடன்காரராய் மாறி போனார். கடன்காரர்கள் நெருக்க ஆரம்பித்தார்கள். வட்டி மேல் வட்டி, நாட்கள் போகுது, மாதங்கள் போகிறது. ஆனால் இவரால் அதை விற்றாவது, அந்த ஃபேக்டரியை விற்றாவது, அதை எப்படியாவது கடன் அடைக்க வேண்டும் என்றால் அந்த விலைக்கு, அவர் எதிர்பார்த்த விலைக்கு அது போகவில்லை. இவர் செலவிட்டதை விட குறைவான விலைக்கே போனது. இவருடைய வீட்டில்
வந்து கடன்காரர்கள் தொல்லை, மனைவி பிள்ளைகளை வைத்து கேவலமாய் பேசுகிற நிலை கண்டு மனம் உடைந்து ஒரு நாள் சென்னையிலிருந்து விஜயவாடா செல்லும் ட்ரெயினில் ஏறினார். எதற்கு? விஜயவாடா செல்லும் பாதையிலே ஒரு ட்ராக் ரயில் ஆற்று பாலத்தின் மீது ட்ரெயின் செல்லும், அதிலிருந்து தண்ணீர் குதித்து சாக வேண்டும் என்ற முடிவோடு ட்ரெயினில் ஏறினார். நிறைய கூட்டம் இருந்தது. யாரும் இவருடைய அழுகையை கண்டு கொள்ளவில்லை. இவர் ஒரு ஓரமாக ஜன்னலின் அருகில் இருந்து கண்ணீர் விட்டு குனிந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். எதிரில் இருக்கிற மனிதன் புத்தகம் படிக்கிறார். மற்றவர்கள் குடும்பமாய் வந்து கலகலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் அழுகிறார். மடியிலே தன் தலையை கவிழ்த்து அழுது கொண்டே வருகிறார். ஐயோ, என் மனைவி என்ன செய்வாள்? என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? வேறு வழி இல்லை. என் குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரே வழி நான் சாவதே என்ற மனநிலையோடு அவன் அந்த ட்ரெயினிலே பயணமாகி கொண்டு இருக்கிறார். விஜயவாடா நெருங்கும் பொழுது அந்த ட்ரெயின் ஆற்றுப்பாலத்துக்கு வருகிறது. அவர் குதிக்க வேண்டும். குதிப்பதற்காக உணர்ச்சிசப்பட்டு கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை துடைத்தார். எழுந்தபோது எதிரில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த மனிதர் சொன்னார், பிரதர், கொஞ்சம் அமருங்கள். நீங்கள் கிறிஸ்தவரா, ஹிந்துவா, முஸ்லீமா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுக்கப் போகிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சிசப்பட்ட நிலையிலே தவறான முடிவு எடுக்கும்படி எழும்புகிறீர்கள் என்று என் உள்ளம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை விடுவிப்பதற்கு ஒருவர் உண்டு. அவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே முடியாத காரியமில்லை என்று சொன்னபோது, தண்ணீரிலே மிதந்து தவித்துக் கொண்டு இருப்பவனுக்கு ஒரு கட்டையை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு மகிழ்ச்சி வந்தது. அவன் கேட்டான், நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் ஒரு இந்து பிராமணன். யாராயிருந்தாலும் சரி, என் இயேசு உங்களின் கண்ணீரையும் காண்கிற கடவுள் என்று சொல்லி இறங்குங்கள் என்று விஜயவாடா ஸ்டேஷனில் இறங்கினார். 1 மணி நேரம் இயேசுவை பற்றி அறிவித்தார். நீங்கள் போங்க, உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். இதோ என் செல் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் போய் என்னோடு பேசுங்கள், எந்த தவறான முடிவுக்கு வராதீர்கள். நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தைக்குள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவரை அனுப்பினார். அடுத்த ட்ரெயினை பிடித்து பணத்தையும் கொடுத்து ட்ரெயினை ஏற்றி சென்னைக்கு அனுப்பிவிட்டார். இரவோடு இரவாக ஊர் வந்து சேர்ந்தார். வீட்டில் மனைவி பிள்ளைகளின் கணவரையும் அப்பாவை காணவில்லை என்று தேடுகிறார்கள். இவர் நடந்து அழுகையோடு வருகிறார். வந்தவர் முகம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. என்னங்க, எங்க போனீங்கன்னு சொல்லி பயந்து கேட்கிறார்கள். அப்போது அவர் சொன்னார், நான் சாக வேண்டும் என்று போனேன், தற்கொலை செய்ய வேண்டும் என்று போனபோது நான் அறியாத ஒன்றை ஒரு மனிதர் சொன்னார். அவர் தான் என் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னார். எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்டபோது என்னுடைய உள்ளத்தில் இருந்த கலக்கம் வெளியேறி போனது. என் உள்ளத்தில் இருந்த பாரங்கள் வெளியேறி போனது. இதுவரை காண முடியாத ஒரு சமாதானம் என்னை நிரப்பினது. அந்த மனிதன் தலைமையில் கைவிட்டு எனக்கு ஜெபித்து அனுப்பினார். எனக்கே தெரிகிறது ஏதோ ஒரு அற்புதம் நமக்கு நடக்கப் போகிறது சொல்லி அந்த இரவில் அவர்கள் எப்படி அந்த மனிதர் ஊழியக்காரரிடத்திலே சொன்னார்களோ அதுபோல ஆண்டவரை சொன்னாங்க, ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறியவில்லை என்றாலும் இயேசுவே, நீர் எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற தெய்வம், எங்களுக்காக தம்மையை பலியாக்கின தெய்வம் என்று சொன்னார்களே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். 3 நாட்கள் முடிந்தது. 4ஆம் நாட்கள் திடீரென்று ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கார் அவருடைய கேரேஜுக்குள் அவருடைய வீட்டுடைய போர்ட்டிகோக்கள் வருகிறது. உள்ளுக்கு செக்யூரிட்டி இறங்குகிற சார். முந்தாம் நாள் இவர்கள் வந்து பார்த்தார்கள் ஃபேக்ட்ரியை. எதற்குன்னு தெரியல, மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்னாங்க, உங்கள் ஃபேக்ட்ரி நாங்கள் விரும்புகிறபடியே இருக்கிறது, ஆனால் விலை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த சகோதரர், நீங்களே சொல்லுங்கள், இந்த மலேசியக்காரர்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிற விலையை கேட்டு அவர் ஆச்சரியம் அடைந்தார். ஏனெனில் அவர் எதிர்பார்த்ததை விட 2.5 மடங்கான விலை அவர்கள் சொன்னார்கள். இவருக்கு ஆச்சரியம். திரும்பி கேட்கிற, நன்றாக பார்த்தீர்களா, என் ஃபேக்டரியை நன்றாக பார்த்தீர்களா போது அவர்கள் நினைத்தார்கள், இல்லை ஐயா, அவ்வளோதான் எங்களுக்கு விலை தர முடியும். ஆனால் இவர் கேட்கிற அர்த்தம் என்ன, அவ்வளவு ரேட்டா எனக்கு தருகிறீர்கள் என்று இவர் நினைக்கிறார். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, இந்த ரேட்டு காணாதுன்னு இவர் நினைக்கிறேன்னு சொல்லி, இவ்வளோ இவ்வளோதான் தர முடியும், நீங்கள் உடனே சொல்வதா இருந்தால், முடிப்பதா இருந்தால் நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று சொல்லி மனம் மகிழ்ச்சியோடு அவர்கள் அட்வான்ஸ் பண்ணினார்கள். ஒரே மாதத்தில் அந்த ஃபேக்டரி கை மாறினது. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மலேசியாவிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு மேனேஜர் வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த கம்பெனியை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு 2.5 லட்சம் சம்பளம் தருகிறோம் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு வேறு ஒரு வேலை கிடைத்து விட்டது. எங்கே அப்படின்னா, எனக்கு விஜயவாடாவில் வேலை கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த ஃபேக்ட்ரிக்குரிய கடனை எல்லாம் அடைத்தால் சில கோடிகள் அவருடைய கைகளில் இருந்தது. அதை அக்கௌண்டில் போட்டு தன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வைத்தார். எந்த இடத்தில் சாக வேண்டும் என்று விரும்பி விஜயவாடாவுக்கு போனாரோ அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த சகோதரரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக, மக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஊழியக்காரராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.
எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரிகளே, புறவனத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சமாரியர்கள் இயேசுவின் வார்த்தை கேட்டு இவரே இரட்சகர் என்று சொன்னார்கள். புறவேடத்து மனிதனாகிய ரோம மனிதன் தன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு தன் பையன் சுகமடைவான் என்று திரும்பி போனான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம்? புனிதர்கள் மீது காட்டுகிற நம்பிக்கை கூட நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் மீது வைப்பது இல்லை. இன்றைக்கு நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவின் மீது வைக்கிற நம்பிக்கை கூட உயிருள்ள இயேசு பெரிய இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இன்றைக்கு வாழ்கிற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு நமக்காய் இரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு உயிர்த்தெழுதல் வழியாக புதிய வாழ்வுக்குள் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்து பிதாவின் வலப்பக்கத்திலே நமக்காய் பரிந்து பேசும்படி என்றென்று வாழ்கிறவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்காமல் இன்றைக்கு சிலர் கேள்வி கேட்கிறார்கள், வேதத்தின்படி நடக்க முடியுமா என்று கேட்கிறவர்கள் ஒருவர் வேதத்தின்படி எல்லாம் வாழ முடியாது, அதெல்லாம் சும்மா சொல்லலாம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம். இவர்களுக்கு வேதமே தெரியாது, பைபிளை தெரியாது, ஆனால் இப்படி சொல்லுவார்கள். இன்னும் சிலர் அந்த பைபிளை வைத்து இதெல்லாம் அப்படி என்று குதர்க்கமான கேள்விகளை கேட்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சாது சுந்தர் சிங் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார் ஒரு நாள், ஐயா, மீனின் வயிற்றில் யோனா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறதே, நம்புகிறீர்களா என்ற போது அவர் சொன்னார், யோனாவின் வயிற்றில் மீன் இருக்குன்னு சொன்னால் கூட என் பைபிள் சொன்னால் நம்புவேன், ஏனெனில் என் பைபிள் பெயரே சத்திய வேதம், அது ஒருபோதும் பொய் உரைக்காது என்று சொன்னார். அதுபோல தான் இன்றைக்கு இயேசு மிகவும் மன வருத்தம் அடைகிறார். தன் மக்கள் அற்புதங்களை அடையாளம் கண்டால்தான் என்னை இயேசுவாக ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசு என்றால் மீட்பர் என்ற அர்த்தம். என்னை மீட்பராக ஏற்றுக்கொள்வார்களா? என் வார்த்தை நிமித்தம் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று மனப்புலம் காகிதம் அடைவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் இயேசு அற்புதராகவே இருக்கிறார். பைபிளில் பார்க்கிறோம், யோவான் 11:22 பார்க்கிறோம், மார்த்தாள் சொல்லுகிறார், இயேசுவே, அன்றைக்கு நீர் எங்களோடு இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசுனார், இப்பொழுதும் நான் இயேசுதான் என்பதை மறந்து போகாதே, நீ நம்பினால் கடவுளுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொன்னேனே என்று சொல்லி இயேசு மார்த்தாளை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்கும் இயேசு உயிருள்ளவராய் இன்றைக்கும் வாழ்கிறார். இன்றைக்கும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழியாக நம்மில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் மீது கொள்ளும் விசுவாசத்தினாலே நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு குடும்பங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறவர்களே, கணவரை நினைத்து கண்ணீர் வடிக்கிறவர்களே, பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறவர்களே, இயேசுவை நோக்கி சொல்லுங்கள், இயேசுவை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் கண்ணீரை துடைப்பவரே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளும் போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி இவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி கொடுப்பீராக. இந்த ஏழை நான் கூவி அழைத்தேன், ஆண்டவன் கூக்குரலினை கேட்டருளினார், எல்லாவித நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுவித்தார் என்று தாவீது திருப்பாடல் 34 சொல்வது போல, இன்னைக்கு எந்த நெருக்கத்திலும் இதை கேட்கிறோம் பிள்ளைகள் இயேசுவே எனக்கு உதவும் என்று சொல்லும்போது, மனமிறங்கும் என் இயேசு உன் பிள்ளைகளின் சப்தத்தையும் ஜபங்களையும் கேட்டு விடுதலை அளிப்பீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன் உன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் நிறைவேறியது என்று சொன்ன அன்பு இயேசுவே, இன்றைக்கும் பிள்ளைகளின் வாழ்வில் நீர் நிறைவேற்றின எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளின் குடும்பங்கள் என்றென்றும் உலகில் நிறைவானதும் வெளிச்சமானதும் உயர்வானதும் மேன்மையானதாக இருக்கும்படி இவர்களை அர்ப்பணிக்கிறேன். எடுத்து பயன்படுத்தும் அனைவருக்கு இந்த குடும்பங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.